இப்போ வந்து சட்டையில் வந்து ஒட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நம்ம வந்து மாற்றி ஒட்டு கொடுத்துடக்கூடாது. இப்போ வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நல்ல பக்கத்தில் ஒட்டு கொடுத்து இங்கே ஆப்போசிட்டாக திருப்பணும். ஒரு பக்கம் பண்ணிட்டீங்க, அவசரப்பட்டு இதை எடுத்து குழப்பிடாதீங்க. அதுக்கு ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டையை எடுக்கவே எடுக்காமல் ஒரு பக்கம் அடிச்சிட்டீங்க, திருப்பி இந்த பக்கம் அடிச்சிருங்க. இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு தையல் போட்ட பிறகு இதை எடுங்க. அப்படின்னா இது தப்பே வராது. இணைச்ச பிறகு தான் நீங்கள் அந்த இன்னொரு பகுதியை எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது என்ன தப்பே வராது உங்களுக்கு. இப்போ அதில் அமுக்கடி தான் போடணும். அதில் ஒரு இது போட்டு ஒரு அமுக்கடி போட்டுருங்க. இந்த ஃப்ரெண்டு பக்கம் வளைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஃப்ரெண்டில் இணைக்கணும். ப்ளவுஸை மாற்றி இணைச்சிடாதீங்க. ப்ளவுஸை வந்து இப்படி போட்டு பார்த்துக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ப்ளவுஸை மிஷின் மேலே இப்படி வச்சு பாருங்கள். வலது பக்கம் இருக்கிறது இடது பக்கம், இடது பக்கம்னு அர்த்தம். இடது பக்கம் இருக்கிறது வலது பக்கம்னு அர்த்தம். அப்போது இதை வந்து நீங்கள் இப்படி வச்சு பார்த்து கூட இணைச்சிக்கோங்க. பாருங்கள், இது வந்து ஃப்ரெண்டு, இது நம்மளுக்கு ஃப்ரெண்டு. அப்போ இது இந்த பக்கம் கை, இது இந்த பக்கம் கை. குடஞ்ச பகுதி ரெண்டும் முன்னாடி இருக்கணும். ஆமாம், குடஞ்ச பகுதி ரெண்டும் முன்னாடி இணைக்கணும். இதை மாதிரி பார்த்துக்கிறணும். இல்லை எதுவுமே இல்லை, எனக்கு வலது இடது தெரியும் அப்படின்னா நீங்கள் வலது இடது பண்ணலாம். இந்த நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்கு எந்த சைடு வலது பக்கம் வச்சிங்கன்னா அது இடது பக்கம் கையாக இருக்கும், இடது பக்கம் இருக்கிறது வலது பக்கம் கையாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து வெளியே அடித்து உள்ளுக்கு அடித்து வெளியே திருப்புறது வந்து எந்த பக்கம், வலது பக்கம். உள்ளுக்கு இந்த மேலே அடித்து கீழே திருப்புறது வந்து இடது பக்கம். அதே நினைவு வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி கையை இணைக்கிறதுன்னு பார்க்கணும். நம்ம வந்து ரெடி ஷோல்டர் அளவு எடுத்திருப்போம். அந்த அளவை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம அளவு மார்க் பண்ணியிருப்போம், எவ்வளவு கொடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு அதையும் இதையும் ஒன்றா வச்சு இணைக்கணும். 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா 1/4 இன்ச்சு. அதை மாதிரி. ஆனால் நீங்கள் இப்போ புதுசாக பழகிறவங்களாக இருக்கிறவங்க 1/2 இன்ச்சு விட்டு பழகுங்க. வாங்க இணைங்க. இங்கே பாருங்கள், சென்டருங்கனக்குள்ளே அறுக்கு போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த அறுக்கு போட்டதும் அதுவுமே கரெக்டாக வச்சுக்கிறோம். நம்ம தையல் போட்டிருக்கீங்கல்ல, இந்த தையலும் இந்த நீங்கள் அடையாளப்படுத்தியிருக்கீங்கல்ல அதுவும் கரெக்டாக வச்சுக்கிறணும். இந்த துணியும் அடியில். ஆமாம், இந்த துணி வந்து முதுகு பக்கம்தான், பேக் சைடில் தான் இருக்கணும். இதையும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கிறணும், இதுவும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கிறணும். பார்த்துட்டு இங்கனக்குள்ளே ஒரு பின்னு கூட போட்டுக்கோங்க. இல்லை சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணி தைங்க. இது 4 இன்ச்சு இருக்குல்லையா, இது வந்து நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுன்னா 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இழுக்கவே கூடாது, இழுக்காமல் அடித்து தைங்க. ஒட்டு வருது. ரெண்டு பக்கம் நம்ம வந்து கிராஸ் பீஸ் அடிச்சிருக்கோம், வெட்டியிருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்தாலும் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு அக்கிள் அளவு எடுத்தது வந்து ஆம்கோல் அளவு எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒன்று போல் வந்துடும். வந்த பிறகு நம்ம மிச்சம் இருக்கிறத வெட்டி விட்டுக்கலாம்.
இது பாருங்கள், இது ரெண்டுமே ஒன்று போல் உட்காருது பாருங்கள். நம்ம இழுக்காமல் அடித்தோம்னா இதை மாதிரி ஒன்று போல் உட்காந்து. இப்படி தான் கையை இணைக்கணும். இதில் 2 தையல் போட்டுக்கிறேன். ரெண்டாவது தையல் அது மேலே கொண்டு வந்து வர்ற மாதிரி பாருங்கள். ஒம்பது இன்ச்சு இருக்குது. 9 9 18 19 இன்ச்சு. 19னா இருக்குது போடவா. இது வந்து இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து நம்ம இப்போ இந்த இது காட்டணும். இதே மாதிரி 2 கையவும் இணைச்சிட்டோம். நம்ம இணைச்ச பிறகு நம்ம வந்து இப்போது ப்ளவுஸை வந்து ஜாயிண்ட்டு பண்ண போகிறோம். ஜாயிண்ட்டு பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இது முதல்ல பின் பக்கம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளுக்க வந்து விடுறது 1.5 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். அப்போ 1.5 இன்ச்சை முதல்ல குறிச்சிடணும். 1.5 இன்ச்சு குறிச்சிட்டோமா? 1.5 இன்ச்சு குறிச்சிட்டோம். 1.5 இன்ச்சுக்கு அங்கிட்டு எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து 9 ஒரு 9.25 இருக்குது. அப்போ 9 9 18 18.5 இன்ச்சு இருக்குது. 18.5 இன்ச்சு இருக்குது. 18 இன்ச் 18 இன்ச்சு இருக்குது. இந்த 18 இன்ச்சில் நம்மளுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு 32. அப்போ 32 மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் எவ்வளவு? இதில் ஒரு 1.5, இதில் ஒரு 12. அப்போ 13 இன்ச்சு வேணும் நமக்கு. ஃப்ரெண்டுக்கு 13 இன்ச்சு வேணும். 13 இன்ச்சு வேணுமா? அப்போ 13ங்கிறது நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட கூட்டி வச்சுக்கிடலாம். அப்போ 14 இன்ச்சு ஆயிடுச்சு. 14னா வேணும்னா வச்சுக்கிடலாம். நம்ம வச்சுட்டு அது அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்கிறோம். இல்லை இது அப்படியே நம்ம வேணும் அப்படின்னா இதே 13 இன்ச்சை இங்கிட்டு ஃப்ரெண்டில் எடுக்கணும். 13 இன்ச்சு ஃப்ரெண்டில் எடுக்கணும். இந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா, உள்ளுக்க மடக்கி இருக்கோம்ல, அதை முனையிலிருந்தே எடுத்துடணும். 13னா எவ்வளோங்க? 6.5 இன்ச். 13னா 6.5 இன்ச். 6.25 இல்லையா அத்தை? 13னா 6.5. 6.25 6.25 இன்ச்சு எடுக்கணும். 13னா 6.25 இன்ச்சு வருது. 1/4 இன்ச்சு கூடனாலும் 7 இன்ச்சு. அது அப்புறம் அவங்களுக்கு லூஸாக பிடிப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம தையலை வந்து அவங்க பிரித்து விட்டுக்கு கூட ஒரு தையல் போட்டு கொடுத்துடலாம். இப்போ கரெக்டாக அதில் உள்ள அளவுன்னா 6.25. இந்த 6.25 எப்படி இங்கே இதில் மடக்கி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த பிகினிங்லேருந்து எடுக்கக்கூடாது. இந்த நம்ம தையலுக்கு விட்டுருக்கோமே, இதில் இருந்து எடுக்கணும். இதில் இருந்து 6.25 குறிக்கணும். இதில் இருந்து 6.25 எங்கே குறிச்சிருக்கோமோ அங்கே குறிக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம மேலே வச்சு இது உள்ளுக்க போகிற பட்டி. அதனால் இதில் வந்து இங்கேருந்து எடுக்கக்கூடாது. நம்ம அந்த பட்டிக்கு அடித்ததுக்கு அங்கிட்ட இருந்து எடுக்கணும். இதுலேயும் 6.25 இதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கை வந்து அவங்களுக்கு வந்து 5.5 இன்ச்சு. கை வந்து கையோட கீழே அகலம் வந்து 5.5 இன்ச். இதுலேயும் 5.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிறேன். அந்த கையிலையும் அதே மாதிரி 5.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். அவங்களோட அக்கல் வந்து நம்ம ஏற்கனவே குறிச்சிருக்கோம். அதனால் இதில் நம்ம அப்படியே மார்க் பண்ணிடுவோம். அக்கல் குறிச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துருங்க கரெக்டாக குறிச்சிருக்கோமா அப்படின்னு. அவங்களோட அக்கல் வந்து 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும்.
8 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இங்கிட்ட 8 இன்ச்சு, இதையும் நம்ம குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு அதே மாதிரி இந்த சைடும் நம்ம குறிச்சிக்கிறோம். இந்த கையை போட்டு இந்த கை ஒவ்வொருத்தர்களுக்கு ஒரு கைக்கு ஒரு கை வித்தியாசமாக இருக்கும். அதையும் நம்ம பார்த்து குறிச்சிக்கிறணும். இது இவங்களுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், அதனால நம்ம இதை அப்படியே குறிச்சிக்கலாம். இதுலேயும் 8 இன்ச்சு இந்த இதுலேயும் அறுக்கு போட்டிருக்கு, இதை நம்ம அப்படியே குறிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி கரெக்டாக அடித்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சரியாக வரும். இது பார்த்தீங்களா, இந்த 8 குறிச்சோமா, இங்கேயும் வச்சுட்டு இதையும் வந்து என்ன செய்யுங்க, இப்படி நேராக வச்சுக்கிறணும் இந்த ஷோல்ட்ரு. அப்போ தான் இந்த ஷோல்ட்ரு இறங்குற பிரச்சனை இதெல்லாம் வராது. இது நம்ம ஒன்றும் வைக்காமல் இதை நேராக வச்சு பார்த்துக்கிட்டு இது ரெண்டையும் இப்படி இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும், ஷோல்ட்ரு இறங்குறது வரும். நம்ம இந்த ஷோல்டரை கரெக்டாக பிடிச்சிட்டு தான் இந்த ஆம்கோல் குறிக்கணும். இந்த ஆம்கோல் குறிக்கிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கிட்ட இந்த தையலும் பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள். இதையும் இப்படி வச்சுக்கிறணும், இதையும் இப்படி வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு இதை கரெக்டாக குறிக்கணும். அந்த தையலில் நிப்பாட்டிடணும். தையலை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படியே இழுத்தாப்பில் கொண்டு வந்துடக்கூடாது. இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணணும். இது ஃப்ரெண்டில் இங்கிட்ட 4 இன்ச்சும் வந்தால் ஒன்றும் இல்லை, ஏன்னா இதில் அயனிங்கு அடிக்கையில் இழுத்து அடிச்சிருந்தா இந்த ப்ராப்ளம்லாம் வரும். இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுவும் ஒன்று போல் இருக்குது. இந்த இணைச்சிருக்கோமா, இது பாருங்கள், இதுவும் ஒன்று போல் இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இதுவும் வந்து ஒன்று போல் இருக்குது. இந்த அடையாளம் பாருங்கள், இதுவும் ஒன்று போல் இருக்குது. கை பக்கமும் பாருங்கள், கை பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. இதை மாதிரி இந்த மாதிரி நம்ம இணைச்சோம் அப்படின்னா, எல்லா அளவையும் குறிச்சிட்டு இணைச்சோம் அப்படின்னா இந்த வித்தியாசமே வராது, ஏற்ற இறக்கம் எதுவுமே வராது. அதுக்கு அங்கிட்டு நம்மளுக்கு எத்தனை தையல் வேணுமோ அதை போட்டுக்கலாம். கஸ்டமர் 2, 3, 4 வரையுமே இப்போ எல்லோரும் கேட்குறாங்க. அதை மாதிரி நம்ம இப்படி இப்போ இணைக்கும் போதும் நம்மளுக்கு வந்து எங்கேயுமே துணி வந்து எக்ஸஸாக வராது நமக்கு.